ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சத்து நிறைந்த ஜூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். முலாம்பழ ஜூஸ். இந்த முலாம்பழத்தில் நிறையவே சத்துக்கள் இருக்குது. இந்த ஜூஸை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த ஜூஸில் முலாம்பழத்துக்கு கூட பால் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கிறேன். ஒரு முலாம்பழத்தில் பாதி கட் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா பால் எடுத்துக்கோங்க. ஒரு அரை கப்பு பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேன் எடுத்துக்கோங்க. தேன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த முலாம்பழ துண்டுகளை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பால் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேன் சேர்த்துக்கலாம். தேன் உங்களுக்கு பிடிக்காதுன்னா சேர்க்க வேண்டாம். எப்போவுமே சர்க்கரை சேர்க்கிறதுக்கு பதிலாக தேன் சேர்த்துக்கோங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு தேன் பிடிக்காதுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு கப்பில் மாற்றிடலாம். சூப்பராக முலாம்பழ ஜூஸ் தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் பாதாம் சேர்த்து நம்ம அலங்கரிச்சுக்கலாம். பாதாமை தண்ணியில் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுட்டு தோல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பாதாம் துண்டுகளை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு ஃப்ளவர் டிசைனில் அதை டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. கண்டிப்பாக குடிப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த முலாம்பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. விட்டமின் ஏ, இ, சி, அப்புறமா பொட்டாசியம், பீட்டா கரோட்டின் இதெல்லாம் இருக்குது. இந்த பீட்டா கரோட்டின் சத்து இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதனால இந்த பழத்தை குழந்தைங்களுக்கு நிறைய கொடுங்க. அப்புறமா வெயில் நேரத்துலையும் இந்த ஜூஸ் குடிக்கலாம். ரொம்பவே நல்லது. இதில் தண்ணீர் சத்து நிறைய இருக்கிறதுனால நம்ம இதை வெயில் நேரத்துக்கு எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த முலாம்பழ ஜூஸ் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.